ஒன்று கேட்டா. வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என் வழி இயற்கை வழியில் முக அழகு அப்படின்னு பார்க்கும்பொழுது, முகத்திற்கு அழகு என்ன அப்படின்னாக்கா அமைதி தான் முகத்திற்கு ஒரு அழகு. ஸோ அழகு அப்படின்னு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணும்பொழுது நம்மளுடைய அமைதியான முகம் அப்படிங்கிறது நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும், நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இந்த அமைதியான முகம் கிடைக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, அதுக்கான காரணம் என்ன, அமைதி நம்மளுக்கு போகிறதுக்கான காரணம் என்ன, அதில் ஸ்ட்ரெஸ் தான் எப்போவுமே ஒரு அமைதியை குலைக்கிறது. ஸோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிற ஃபேஸு, அதே மாதிரி லைன்ஸ் வர ஃபேஸு, நிறைய இடத்துல ஸ்பாட்ஸ் இருக்கும், இந்த மாதிரி இருக்கிற ஃபேஸு, இதெல்லாம் நம்ம அந்தந்த பிரச்சனைக்கான தீர்வை காணும் பொழுது அமைதி அப்படிங்கிறது வரும்னு சொல்லவே முடியாது. ஆனால் அமைதியான முகம்ங்கிறது ஒரு அழகான முகம். அந்த அமைதியை கொடுக்கும் ஒரு அழகான முகத்தை நம்ம கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு இருக்கிற இயற்கை கொடுத்துருக்கிற ஒரு வரப்பிரசாதம் எதுனாக்கா ஜாதிக்காய். ஜாதிக்காய் பொதுவாகவே எல்லாருக்கும் தெரியும், அது அஜிடேஷனை அரெஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறது. ஸோ அமைதி அப்படிங்கிறது அஜிடேஷனை அரெஸ்ட் பண்ணால் கிடைக்கிறத ஒரு இது. ஸோ அந்த ஜாதிக்காயை வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, அதை முகத்துக்கு எப்படி அந்த ஜாதிக்காயை உபயோகப்படுத்தி அந்த அமைதியை நம்ம கொண்டு வர்றது அப்படின்னா, அதை ஒரு ஃபேஸ் வாஷாவோ இல்லை பாடி வாஷாவோ ஃபேஸ் பேக்காவோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். அந்த ஜாதிக்காயை ஒரே ஒரு ஜாதிக்காய் எடுத்துக்கோங்க, அதை கொஞ்சம் 1-2 பவுடர் பண்ணலாம். இந்த ஜாதிக்காயோட கூட சேர்க்கறதுக்கு அதாவது ஒரு கன்சிஸ்டன்சி, ஒரு லெவல் ஆஃப் கன்சிஸ்டன்சி நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு வரணும். அதில் கூட நம்ம சேர்க்கறதுக்கு பார்லி பவுடர் எடுத்துக்கலாம், இல்லை ஓட்ஸ் பவுடர் எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே கிளென்சராகவும் ஹெல்ப் பண்ணும். ஸோ ஜாதிக்காய் பவுடர், பார்லி பவுடர். அதே சமயம் ஒரு அமைதியான முகம் கிடைக்கணும்னா அது ஒரு வாசனையை கொடுத்ததுன்னா நம்மளை அறியாமல் நம்மளுக்கு ஒரு அமைதி கிடைக்கும். ஸோ வாசனையை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் பூலாங்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஒரு எண்ணெய் பசையுள்ள முகமாக இருந்ததுன்னா அதுக்கு அமைதி அப்படின்னு கிடைக்கிறது எப்போன்னா அந்த எண்ணெய் பசை கொஞ்சம் குறையும் பொழுது தான். ஸோ அந்த எண்ணெய் பசை எடுக்கிறதுக்கு வெட்டு வேரையும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 4 ரா மெட்டீரியல்ஸையும் சேர்த்து எல்லாமே ஈக்குவலாக எடுத்துக்கலாம். பவுடர் பண்ணுறது உங்களோட மிக்சியில் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, இதையே எல்லாம் ஒரு ஸ்பூனில் போட்டு ஊற போட்டு முதல் நாள் நைட்டு ஊற வச்சு அதை மறுநாள் மார்னிங் அம்மியில் அரைக்கலாம், இல்லை மிக்சியில் அரைக்கலாம். அரைச்சிட்டு ஒரு விழுது மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வெளியில் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா இதை போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வெளியில் போயிட்டு வரச்சே எதனால் அமைதி கெடுறதோ அது எல்லாமே டேனாக இருக்கலாம், வெயிலாக இருக்கலாம், அட்மாஸ்ஃபியராக இருக்கலாம், எனிதிங், அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபட்டு உங்களுக்கு ஒரு அமைதியான முகம் கிடைக்கும், அழகான முகம் கிடைக்கும். இந்த அமைதியான அழகான முகம் எப்போ கிடைக்கும் அப்படின்னாக்கா இந்த ஜாதிக்காயை உபயோகப்படுத்தி ஸ்பாட்லெஸ் ஸ்கின் உங்களுக்கு கிடைக்கும். See, the spotless skin is called a calm face and beautiful face. ஸோ ஸ்பாட்லெஸ் அண்ட் அமைதியான முகம் கிடைக்கிறதுக்கு நீங்கள் ஜாதிக்காயை நீங்கள் நம்புங்க. இயற்கையில் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற எல்லா பொருளுமே ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு யுனிக்னஸ் இருக்குது. த யுனிக்னஸ் ஆஃப் நட்மெக், ஜாதிக்காய் அப்படிங்கிறது என்ன இருக்குன்னா, அது எந்த மாதிரி சின்ன குழந்தைக்கு அது உபயோகப்படுத்தும் போது கூட, அது உரசி போடும்போது கூட அழற குழந்தைய நம்மளால் அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போது அதோட ஸ்ட்ரெஸ் லெவலை குறைக்கணும். அதே தான் நம்ம எந்த ஏஜ் ஆனாலும் ஸ்ட்ரெஸ் லெவல் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணி நம்மளோட ஃபேஸில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணி முகத்தை அழகாக கிளாரிட்டி இந்த ஃபேஸ் கொண்டு வரது ஜாதிக்காய். ஸோ ஜாதிக்காயை உபயோகப்படுத்தி உங்கள் முகத்தை நீங்கள் அமைதியான அழகான முகமாக மாற்றிக்கொள்ளலாம். என்ன நேயர்களே, உங்களுக்கு இந்த காம்பினேஷன் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். எல்லாரும் ஒரு அமைதியான முகத்தோடு இருப்பீங்க. நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜமுரளி.